பெண்மணி வருகிறாள். வந்து அவள் செய்த பாவத்தை சொல்லி எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு தருணம். அந்நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணையும் அவள் சொன்ன விஷயத்தையும் எப்படி கையாண்டார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. இந்த ஹதீஸு முஸ்லிம் ஷரீஃபில் 1695வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. அன்ன இம்ரஅத்தன் மின் ஜுஹைனா, ஜுஹைனா கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண் அத்தத்தின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் வந்தால் எப்படிப்பட்ட சூழலிலே வஹிய ஹுபுலா மினஸ் ஸினா, அந்த பெண் விபச்சாரத்தின் காரணமாக கர்ப்பமாக இருந்த நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த பெண் வந்து வருகிறாள். வந்து அவள் சொன்னால், ஃபகாலத் யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, அஸப்து ஹத்தன், நான் ஹத்து என்று சொல்லக்கூடிய தண்டனைக்குரிய பாவம் செய்துவிட்டேன். ஃபாகிம்ஹு அலைய, எனவே அந்த தண்டனையை என் மீது நிறைவேற்றுங்கள் என்று சொன்னாள். நான் ஒரு பெரிய பாவம் செஞ்சிட்டேன் நபியே நாயகமே, எனக்கு அந்த பாவத்திற்குண்டான ஹத்தை, தண்டனையை எனக்கு நிறைவேற்றுங்கள் என்று சொன்னாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடிய அந்த பாதுகாவலரை அழைத்தார்கள். அந்த பாதுகாவலர் தந்தையாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், அல்லது இரத்த பந்தம் சார்ந்து யாராவது இருக்கலாம். அந்த பாதுகாவலரை அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால அஹ்சின் இலைஹா, இவளிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். பொதுவாக வீட்டில் பாவம் செஞ்சிட்டா, அதாவது அல்லாஹ் பாதுகாக்கன்னு எல்லா மக்களையும், நம்ம குடும்பங்களில் நம்ம பிள்ளைகளோ யாராவது பாவம் செஞ்சிட்டாங்கண்டா அந்த குடும்பத்தில் பெற்றோர்கள் அந்த குழந்தையை ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது, கடுமையான சொற்களை பயன்படுத்துவது, அடிப்பது, சித்திரவதை செய்வது, இதெல்லாம் நடக்கும். இப்படி செஞ்சிட்டியே, உன்னை அப்படி வளர்த்தனே, இப்படி வளர்த்தனே, நீலாம் பிள்ளையா, ஒன்றுக்கு ஆக மாட்ட அப்படி இப்படின்னு கண்டது கடியதெல்லாம் பேசக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். அது அவங்களுடைய வேதனையினுடைய வெளிப்பாடாக அதை செய்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அழைச்சி அஹ்சின் இலைஹா, இவளிடம் நீங்கள் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, ஃபைதா வதஅத் ஃபஅத்தினி பிஹா, இவள் கர்ப்பமாக இருக்கிறாள், இவள் குழந்தையை பெற்ற பிறகு என்னிடம் இவளை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கர்ப்பத்தோடு இருக்கக்கூடிய அந்த பெண் வந்து தவறு செஞ்சிட்டேன்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தண்டனையை நிறைவேற்றலை. இது சார்ந்து இன்னொரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. அந்த ஹதீஸில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இதே போன்று ஒரு பெண்மணி வந்து, நான் வந்து விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நீ வந்து குழந்தையை பெற்றுட்டு அதுக்கப்புறம் வான்னு சொல்லுவாங்க. குழந்தையை பெற்றெடுத்த பின்னாடி அந்த பெண்மணி வந்த பின்னாடி குழந்தை கை குழந்தை. சரதாசன் சொல்லுவாங்க, இந்த குழந்தை கையில் ஒரு ரொட்டி துண்டை கொடுத்தா அந்த ரொட்டி துண்டை கடிச்சு திங்கிற அளவுக்கு அந்த குழந்தை வளரும்ல, அப்போ வாண்டாங்க. மறுபடியும் அந்த பெண்மணி குழந்தைய கொண்டுட்டு போயிடும். 3 வயசு 4 வயசு ஆன பின்னாடி குழந்தைய கூட்டிகிட்டு அந்த பெண்மணி வரும்.
அப்போ எவ்வளவு காலமானாலும் சரி அந்த தண்டனையை நமக்கு நிறைவேற்ற வேண்டும் என்பதில் பெண்கள் எவ்வளவு ஒரு முக்கியத்துவமாக இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். இத்தனை வருஷம் போனாலும் பரவாயில்ல, தண்டனை நமக்கு கிடைச்சே ஆகணும் இந்த உலகத்தில் அப்படிங்கிற விஷயத்தில் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, அந்த குழந்தை கையில் ஒரு ரொட்டி துண்டோட ரொட்டியை கடிச்சு திண்டுக்கிட்டு இருக்கு. அதற்கு பிறகு தண்டனையை நிறைவேற்றினார்கள். தண்டனை நிறைவேற்றியதற்கு பிறகு சொன்னாங்க, இந்த பெண்ணுடைய பாவ மன்னிப்பை, தௌபாவை மதீனா முழுவதும் வாழக்கூடிய மக்களுக்கு பிரித்து கொடுத்தாலும் அது போதுமானதாக இருக்காது என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு ஒரு ஊரிலே இருக்கக்கூடியவர்கள் ஒட்டுமொத்தமாக செய்யக்கூடிய தௌபா இருக்கல்லவா, அதை விட மேலாக இந்த பெண்ணுடைய தௌபா இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வர்றாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு தௌபா செய்கிறோம், ஓகேவா, ஒரே ஒரு ஆள் தனியாக நின்று ஒரு தௌபா செய்கிறாரு. நீங்கள் எல்லாரும் செய்யக்கூடிய தௌபாவை விட இந்த பெண்ணு செய்யக்கூடிய தௌபா ஏற்றமானது. அது மட்டுமல்ல, அந்த பெண் செய்யக்கூடிய அந்த தௌபாவை உங்களுக்கு பிரித்து கொடுத்தா உங்கள் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுரும் அப்படிங்கிற பொருள் அதற்குள்ளே இருக்குது. அது இன்னொரு ஹதீஸு. இந்த ஹதீஸு அது சார்ந்து வரக்கூடிய விஷயங்கள் தான், சற்று மாற்றமாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபைதா வதாத் ஃபாத்தினி பிஹா, அவள் குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று சொல்லிட்டாங்க. ஃபஃஅல, அந்த பொறுப்பாளரும் அதே போன்றே செய்து விட்டார். குழந்தை பெற்றெடுத்த பின்னாடி அந்த குழந்தைய அழைச்சிட்டு வந்துட்டாங்க. ஃபஅமர பிஹா அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உத்தரவு பிறப்பித்தார்கள். எதற்கு? ஃபஷுத்தத் அலைஹா சியாபுஹா சும்ம அமர பிஹா ஃபருஜிமத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணிற்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்பதாக அதற்கு பிறகு உத்தரவு பிறப்பித்து அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. ஃபருஜிமத் சும்ம சல்லா அலைஹா. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தண்டனை நிறைவேற்றியதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி இறந்துட்டாங்க, வஃபாத் ஆகிட்டாங்க. அதாவது சட்டம் என்ன அப்படின்னா, விபச்சாரம், நஊது பில்லா, அந்த பக்கம் கூட நம்ம போயிடக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த விபச்சாரம் திருமணம் முடியாத ஒருவர் செஞ்சிட்டா அவருக்கு 100 கசையடிகள். குர்ஆன் சொல்லுது 100 கசையடி திருமணம் முடிக்காதவர் செஞ்சிட்டா. நல்ல வலுவான கசையடியாக இருக்கணும், தண்டனை நிறைவேற்றணும். திருமணம் முடித்தவர் விபச்சாரம் செஞ்சிட்டா சாகுற வரைக்கும் கல்லால் அடித்து கொல்லணும். இது சட்டம். சாகுற வரைக்கும், ரொம்ப நேரம் அடிச்சாச்சுங்க போதும் சாவலை அப்படின்னு விட வேணாங்குது நம்ம மார்க்கம். அவர் மரணிக்கின்ற வரைக்கும் நீங்கள் அடித்து கொண்டே ஆகணும் அப்படின்னு. அப்போ அது மாதிரி சட்டங்கள் மூலியமாக பாவங்கள் குறைக்கப்படுகிறது என்பதை நம்ம பார்க்குறோம், குற்றங்கள் குறைக்கப்படும். அப்போ அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்ணுக்கு அந்த தண்டனையை நிறைவேற்றியதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு சல்லா அலைஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுகை வச்சாங்க. என்ன வச்சாங்களாம்? ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். இந்த ஹதீஸினுடைய அதே தொடரில் அந்த ஜனாசா தொழுகை நடந்து முடிந்ததற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த நிகழ்வை பார்த்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல துஸல்லி அலைஹா யா நபி அல்லாஹ் வகத் ஸனத் அப்படின்னு கேட்டாங்க. நபிய நாயகமே, இந்த பெண்ணு விபச்சாரம் செஞ்சுட்டா ஒரு விபச்சாரிக்கா நீங்கள் தொழு வைக்கிறீ அப்படின்னு கேட்டாங்களாம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எல்லா விஷயங்களும் கேள்வி கேட்க தான் நமக்கு தெளிவு பெறும். கேள்வி கேட்க அதாவது சஹாபாக்கள் அதாவது தங்கத்தை போன்றவர்கள். தீட்ட அந்த தங்கம் என்ன ஆகாது, அது மழுங்கி போகாது. அதை உரச பளபளப்பு அதிகமாகும். அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை உரசி மென்மேலும் பளபளப்பாக ஆக்கினார்கள். அந்த அடிப்படையில் கேட்டாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த பெண் செய்த தௌபா இருக்கல்லவா, இந்த தௌபாவை
மதினாவில் உள்ள 70 பேருக்கு பங்களித்து பகிர்ந்தளித்து கொடுத்தாலும் அது அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிவிட்டு, அல்லாஹுக்காக வேண்டி தன் உயிரையே அர்ப்பணித்த பெண்மணி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இதை விலக்கி கொடுத்தார்கள். இந்த பெண்ணை நீங்கள் அசிங்கமாக பார்க்காதீர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் இந்த பெண்மணியை பொருந்தி கொண்டான் என்று சொன்னார்கள். இந்த பெண்ணுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான பெருமக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவம் செய்துட்டு வரக்கூடிய எல்லாரையும் அவர்கள் வெறுக்கவில்லை. முதல் விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவத்தை வெறுத்தாங்க, பாவம் செய்தவனை வெறுக்கவே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலிருந்து ஒருத்தர் மது குடிச்சிக்கிட்டே இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னாடியும் மது குடிச்சிட்டு இருந்தார். ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலத்தில், அதற்கு பிறகும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க காலத்துலேயும் அவர் மது குடிச்சிட்டு இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட்டிகிட்டு வந்து அடியை போட்டு அனுப்புவாங்க அந்த நபருக்கு. அவர் ஒரு சஹாபி, அவரை சொல்லிட்டார், என்னால் முடியலைன்ட்டார். ரசூலுல்லாஹ்ட்டே சொல்லிட்டார், என்னால் மது குடிக்கிறதா நிப்பாட்ட முடியலை அப்படின்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சி அடியை போடுறதா உங்களுக்கு வேலை, இதே செய்வார். அவர்கிட்ட உள்ள சில நல்ல பழக்கங்கள் இருந்துச்சு. எங்கே போனாலும் ஒரு அன்பளிப்பை வாங்கிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எப்போ பார்த்தாலும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி ஒரு வேலைகளில் அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார். எல்லா சஹாபாக்களுக்கும் சரியான கோபம், ஏன் இவர் இப்படி இருக்கார் அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் வெறுக்காதீங்க, அவர் பாவத்தை வெறுங்க, இன்ஷா அல்லாஹ் அவரை நம்ம திருத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது காலங்கள் போயிருச்சு, எல்லாம் போயிருச்சு. காலத்துலேயும் அதே வேலையை செஞ்சார். செஞ்சதற்கு பிறகு உமரல்லா தூக்கி சிறையில் போட்டாங்க. அவரை தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க, சிறையில் போட்டாங்க. எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நீங்கள் இருந்து அவர்களுக்கு நீங்கள் பலவிதமான அன்பளிப்புகளை செய்திருக்கீங்க, அவங்களுடைய அன்பை பெற்றிருக்கீங்க. அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டியும் சிறந்த போர்ப்படை தளபதியாக உங்களை நியமனம் செஞ்சுருக்காங்க, பெரிய வீரர் அவர். அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி உங்களை நான் சிறையில் வச்சுருக்கேன், உங்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி கண்ணியமாக வச்சுருந்தாங்க. ஒரு யுத்தத்திற்கு அவரை ஒரு தளபதியாக நியமனம் செய்து அந்த யுத்தத்திலே அவர் ஷஹீதாக்கப்படுறார். என்ன செய்கிறாரு, ஷஹீதாக்கப்படுறார். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, கடைசியினுடைய நேரம் அவருக்கு அல்லாஹ் ஷஹீத் என்ற அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இந்த கடைசி நேரம் இருக்குல்ல, வஃபாத்தாகும் நேரம், ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் அவர் பாவங்களை மன்னித்து உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பானாக அப்படின்ட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செய்த துஆவனா வரலாற்றை நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, பாவிகளை நீங்கள் வெறுக்காதீர்கள், அவர்கள் செய்த பாவங்களை மட்டும் நீங்கள் வெறுங்கள், அதிலிருந்து அவங்கள வெளியில் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறத மிக முக்கியமான ஒரு தகவலாக இந்த ஹதீஸு சொல்லுது. ரெண்டாவது, இந்த ஹதீஸில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடிட்டா அல்லாஹ் எப்படி மன்னிச்சிருவான். ஷிர்க்கை தவிர மற்ற எந்த பாவமாக இருந்தாலும் சரி அல்லாஹ்ட்ட கேட்டுட்டா அல்லாஹ் அவருக்கு என்ன செய்வான், மன்னிப்பு வழங்கிடுவான். அது மட்டுமல்ல, பாவம் செய்தவர் எந்த சூழ்நிலையில் செய்திருக்கிறார், அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து தான் தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதாக இந்த ஹதீஸ் சொல்லுது. அவங்க கர்ப்பமாக இருந்தாங்க, உடனே தண்டனை நிறைவேற்றலை, அதிலிருந்து அவங்கள வெளியாக்கி அவங்க நல்ல நிலைமைக்கு வந்ததற்கு பிறகு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதாக இதில் சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக, ஒரு பாவமே செய்துவிட்டாலும் சரி ஒரு குடும்பத்தில் அவனை அந்நியனை போன்று பார்த்து அவனை வெறுத்து அவனை ஒரு கேவலமாக நீங்கள் பார்க்காதீங்க அப்படிங்கிற அடிப்படையிலேயும் இந்த ஹதீஸ் நமக்கு பல வகையான பாடங்கள் படிப்பினைகளை அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியமான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மக்களிடத்திலேயும் கருணையாளராக, ரஹ்மத்தாக, ஒரு கிருபையாளராக வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த ஹதீஸ் மூலியமாக நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பெரும்பாவங்களிலிருந்தும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கு பயந்து வாழக்கூடிய, தக்வாவோடு வாழக்கூடிய ஒரு நல் வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்கள், சமூகத்தினர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக.